ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அனிமே 7. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ரெனகேடி மாடலோட அடுத்த எபிசோட் தான் गाइस பார்க்க போறோம். இந்த அனிமேவோட ப்ரீவியஸ் எபிசோட நீங்க பார்க்கல அப்படிங்கிற பட்சத்துக்கு நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்ல இருக்கு. மறக்காம எடுத்து செக் பண்ணி பார்த்து வந்து இந்த எபிசோட பாருங்க. அப்பதான் உங்களுக்கு இந்த அனிமேவோட ஸ்டோரி லைன்ஸ் எல்லாமே புரியும். பலபலன் பேசிக்கிட்டு நேரத்தை நடிக்காம டைரக்டா நம்ம இன்னைக்கு எபிசோடுக்குள்ள போவோமா. போன எபிசோடோட கடைசியில நம்ம என்ன பார்த்திருப்போம் அப்படின்னா பர்பிள் பிரான்ச்ல இருக்கக்கூடிய எல்லாருமே சேர்ந்துக்கிட்டு அந்த இடத்துக்குள்ள ஹீரோ எப்படியாச்சும் விரட்டினோம் அப்படின்றதுக்காக ஒன்னு சேர்ந்து ஹீரோவை கொல்ல ட்ரை பண்ணிட்டு இருக்கு. ஆனா அவங்களுக்கு தெரியாது நம்ம தேர்ந்தெடுத்த ஆள் தவறான ஆள் அப்படின்ட்டு. ஹீரோ அவங்க எல்லாருமே பிடிச்சி பொழந்துகிட்டு இருக்க தியான்யூன்சி வந்து எல்லா சண்டையும் தடுத்து நிறுத்திருப்பான். அதே சமயத்துல போறதுக்கு முன்னாடி பர்பிள் பிரான்ச்சோட அடுத்த சன் ஹீரோ தான் அப்படிங்கறதையும் சொல்லிட்டு அந்த இடத்துக்குள்ள போயிருப்பாரு. இன்னைக்கு எபிசோட் அதுல இருந்து ஆரம்பிக்குது. எபிசோட ஆரம்பத்தில் ஏதோ ஒரு பகுதியை காமிக்கிறாங்க. அந்த இடத்துக்குள்ள பயங்கரமா கத்திக்கிட்டு காட்டு மாரடித்தனமா எல்லாத்தையும் போட்டு உடச்சிக்கிட்டு இருக்கான். அடே வாங்லிங் மாஸ்டர் அவனை போயிட்டு அவரோட பிறந்த நாள் விழாவில் பர்பிள் பிரான்ச்சோட சன்னு அறிவிக்க போறாரா? இது எந்த வகையில நியாயம்? அந்த இடத்துக்குள்ள எக்கச்சக்கமான வெளி உலகத்தை சேர்ந்த ஆட்களும் வருவாங்க. அதே சமயத்துல தியான்யூன் கிரகத்துல இருக்கிற எல்லா மக்களும் வருவாங்க. இது எந்த விதத்துல எனக்கு நன்மை அமையும் அப்படின்ற இடத்துக்குள்ள பயங்கர டென்ஷன்ல இருக்கான். இந்த ஆசை என்னோட 2000 வருஷ கால ஆசைகள் எல்லாமே ஒரு நொடியில வீணாக்க நான் எப்படி விடுவேன்? இந்த ஹெவன்லி ஃபேட் 7 சன்னா மாறணும் அப்படிங்கிறதுக்காக நான் எக்கச்சக்கமான தியாகங்களை பண்ணியிருக்கேன். செகண்ட் கிரகத்தோட உடம்புல எக்கச்சக்கமான காயங்கள் இருக்கு. ஸோ அவர் ரெக்கவர் ஆகிறதுக்கு நிறைய நாட்கள் ஆகும். அதே சமயத்தில் தேர்ட் பிரதர் அவனோட இன்யான் அப்படிங்கிறது அந்த அளவுக்கு சரியாலாம் இல்லை. ஸோ அவனே என்னால் தோக்கடிக்க முடியும். ஃபோர்த் சிஸ்டரோட கல்டிவேஷன் அளவு என்னை விட அதிகமாக இருந்தாலும் அவளை சமாளிக்க என்கிட்ட ஒரு வழி இருக்கு. அப்புறம் இந்த 5வது சகோதரி அவளை கண்ட்ரோல் பண்றதுக்கு எனக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா அவளை சிறையில அடிச்சு 1000 வருஷம் தனிமை கல்டிவேஷனை ட்ரெயின் பண்ண சொல்லிட்டாரு மாஸ்டர். கடைசியா 6th பிரதர் அவர் அசண்டன்ட் சொல்றதுலயும் அடைஞ்சிருந்தாலும் 1000 ஆண்டு காலத்துக்கு முன்னாடி நடந்த போர்ல அவரு காணாம போயிட்டாரு. இப்ப எனக்கு இருக்கிற ஒரே ஒரு பிரச்சனை இந்த பொடியம் வாங்லிங் மட்டும் தான். ஒரு பக்கம் ஹீரோ மேல இந்த அளவுக்கு காண்ல இருக்க ஹீரோவை எப்படியாச்சும் போட்டு தரணும்னு பிளான போட ஆரம்பிச்சிடும் போல. இன்னொரு பக்கம் ஹீரோ இருக்கிற இடத்துல ஏதோ ஒரு ஸ்க்ரோல்ல லைட்டா பிளிங்க் ஆக ஒரு எனர்ஜி உள்ளுக்குள்ளார ஹீரோ அட்டாக் பண்ண வருது. அந்த கலையில இருக்கக்கூடிய லீவ்ஸ் பண்ண தான் ஹீரோ அட்டாக் பண்ண வந்துட்டு இருக்க. ஹீரோ அதுக்கே ஸ்கோல் பேனர் யூஸ் பண்ணி வச்சுட்டு அந்த இடத்துக்குள்ள தடுத்து நிறுத்திக்கிட்டு இருக்க. அந்த அட்டாக் அந்த ஸ்டிக் அந்த இடத்துக்குள்ள இருந்து திரும்பியும் பின்வாங்க ஆரம்பிக்குது. அந்த இடத்துக்குள்ள தேர்ட் பிரதர் கையில போய் நிக்குது. தேர்ட் பிரதரும் ஹீரோ கிட்ட சோல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரிலீமோட மிடில் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய நீங்க எதுக்காக என்னோட இந்த சாதாரணமான அட்டாக்ஸ் எல்லாம் தடுத்து நிறுத்துறதுக்கு போயிட்டு எதுக்காக இந்த அளவுக்கு வேல்யூபிளான வெப்பன்ஸ் எல்லாம் பயன்படுத்துறீங்க? உங்களுக்கு புரியல. ஹீரோ தியானியன் அகாடமிக்கு வர்றதுக்கு முன்னாடி தன்னோட மெயின் பாடியா கூட கனெக்ட்ல இருந்திருப்பான். அந்த சமயத்துல ஹீரோட லெவல் மிடில் ஸ்டேஜ் ஆஃப் சோல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரிலீம், அதுவும் பீக். ஹீரோ அவனோட காட் பாடியா கூட இருக்கும்போது பார்த்ததுனால அவன் இன்ன வரைக்கும் ஹீரோட பவர் அதிகம் நினைச்சுக்கிட்டு இருக்கான். ஹீரோ அதை பத்தி சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த சொல்ல உங்ககிட்ட எக்கச்சக்கமான மர்மங்கள் இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சுக்க ரொம்ப ஆசையா இருக்கு அப்படின்னு மாதிரி அவன் சொல்ல சரி தேவையில்லாம பேசாத. இப்ப எதுக்காக வந்திருக்க அப்படிங்கிறதுக்கான காரணத்தை மட்டும் சொல்லுன்றமா சொல்லிக்கிட்டு இருக்க. நீ பர்பிள் பிரான்ச்ல சேர்ந்துட்ட. சோ உனக்கான ஐடிங் கார்டு அண்ட் காஸ்டியூம் எல்லாத்தையும் நானே பார்த்து செலக்ட் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். சோ கொடுத்துட்டு பார்த்துக்காக தான் வந்தேன். பரவாயில்லையே சீனியர் பிரதர், நீங்க செஞ்ச உதவிக்கு ரொம்பவே நன்றி அப்படின்னு மாதிரி அந்த இதுக்குள்ள சொல்லிக்கிட்டு இருக்க. நான் உங்களா கூட கொஞ்ச நேரம் பேச விருப்பப்படுறேன். என்ன சொல்றீங்கன்ற மாதிரி கேட்க வாய்ப்பு இல்லை அப்படின்ட்டு அந்த இதுக்குள்ள ஹீரோ டோரை க்ளோஸ் பண்ண. ஹலோ பிரதர் வாங்க சொல்லுங்க, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். எதுக்காக அவங்க எல்லாரும் உங்களை கொல்ல ட்ரை பண்றாங்க அப்படின்ட்டு. அண்ட் இந்த ஹெவன்லி ஃபேட் 7 சன்னோட உண்மையான விஷயத்தை பத்தி அப்படின்னு நம்ம சொல்ல ஹீரோ உள்ள கூப்பிட்டு உட்கார வச்சாரு. இந்த ஹெவன்லி ஃபேட் 7 சன் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டம் 1000 வருஷத்துக்கு ஒரு முறை வரக்கூடியது. எந்தெந்த பிரான்ச்ல அதுக்கான தலைவர்கள் இல்லையோ அவங்க எல்லாருமே ஒருத்தங்களுக்குள்ள ஒருத்தங்க சண்டை போட்டுக்கிட்டு இல்லைன்னா ஒருத்தங்க சமால் விட்டுக்கிட்டு சோ அந்த பட்டத்தை அடைய முயற்சி பண்ணுவாங்க. சரியா 2000 வருஷத்துக்கு முன்னாடி செகண்ட் பிரதரோட கல்டிவேஷன் லாஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் சோல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரிலீம்ல அசைக்க முடியாத நிலைமையில இருந்துச்சு. ஆனா போட்டியோட இறுதியில வந்த 6th பிரதர் அவரை பயங்கரமா காயப்படுத்தினாரு. இதனால அவனோட கல்டிவேஷனும் பயங்கரமா சரிஞ்சிச்சு. 6th பிரதர் இந்த பர்பிள் பிரான்ச்சோட சன்னா மாறுதை என்னால வேடிக்கை மட்டும் தான் பார்க்க முடிஞ்சிச்சு. இந்த கோபத்துல செகண்ட் பிரதர் 1000 ஆண்டு காலங்களா தனிமையில மட்டும் கல்டிவேஷன் பண்ண ஆரம்பிச்சாரு. திரும்பவும் அந்த நாள் வர செகண்ட் பிரதரும் 6th பிரதரும் ஒருத்தங்க மாத்தி ஒருத்தங்க சண்டை போட்டுக்க ஆரம்பிச்சாங்க. சரியான நேரத்துக்கு வந்த சன் யூன் அவங்க 2 பேருமே தோக்கடிச்சாரு. இதனால 6th பிரதர் பயங்கர மன கஷ்டத்துக்கு உள்ளாகி அவர் எங்க போனாரு அப்படிங்கிறதுக்கான அடையாளமே தெரியல. கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி சன் யூனும் ஏதோ ஒரு துரோகம் பண்ணாங்க அப்படிங்கிறதுனால இந்த பிரிவை விட்டு அவனை விலக்கிட்டாங்க. செகண்ட் பிரதருக்கு இந்த பட்டத்தை அடையிறது அப்படிங்கிறது ரொம்பவே சுலபமா இருந்துச்சு. ஆனா நீ இடையில வந்துட்ட. எந்த ஒரு போட்டிகளும் இல்லாம அடையிற அந்த இடத்துக்குள்ள உன்னை இப்போ ஒரு போட்டியா மாத்திட்டாங்க. ஹீரோ இதான் காரணமா? ஆனா சாதாரண போயும் ஒரு நேமுக்காக இவனுங்க இந்த அளவுக்கு அடிச்சுக்கிட்டு சாவுறானுங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க தேர்ட் பிரதர் சிரிச்சுக்கிட்டு இது வேணும் ஒரு சாதாரணமான ஒரு பட்டங்களா கிடையாது. இந்த பட்டத்தை அடையிறது மூலமா உங்களுக்கு ஒரு தனி பிளானட் ஒதுக்கப்படும். அதாவது தியானியன் பிளானட்லயே கூட உங்களுக்கான தனி இடத்தை நீங்க எடுத்துக்க முடியும். அண்ட் உங்களுக்காக செலஸ்டியல் ஜெட்ஸும் வழங்கப்படும் இலவசம் அப்படின்னு சொல்ல ஹீரோ இது ஒரு காரணத்துக்காகவா அப்படின்னு சொல்ல மாஸ்டர் தியான்யூன்சி
நீங்க அசண்டன்ட் சோல் ரிலேம் அடையிறதுக்கு உதவி செய்வாரு. அதுவும் 30% அதுல அதிகமான வாய்ப்புகள் கிடைக்கும் நீ வெற்றிகரமா அசண்டன்ட் சோல் ரிலேம் அடையிறதுக்கு அப்படின்னு மாதிரி அந்த சொல்லிக்கிட்டு இருக்க. ஹீரோவோட ரியாக்ஷனை பார்க்கணுமே, எனக்கு அதுக்கு அவசியமே இல்லை அப்படிங்கிற மாதிரி பார்க்கறான். தேர்ட் பிரதர் கொஞ்சம் ஆச்சரியத்தோடவே இந்த இடம் ஜேடு அண்ட் அசண்டன்ட் சோல் ரிலேம் இதெல்லாம் உனக்கு விருப்பம் இல்லைனா இமார்டல் ஆர்ட் மேல விருப்பம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி அந்த கேட்க ஹீரோ லைட்டா ரியாக்ட் பண்ற மாதிரி தெரியுது. இந்த 7 பிரான்ச்ல இருக்கக்கூடிய யாராவது ஒரு நபராச்சு 3000 ஆண்டு காலங்கள் அவங்களோட பதவியை தக்க வச்சுக்கிட்டாங்கன்னா லோ கிரேட் இமார்டல் ஆர்ட் அவங்களுக்கு வழங்கப்படும். ஹீரோ இன்னொரு பக்கம் இப்போ சீட்டு சொன்னதை யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். சீட்டு என்ன சொன்னானா, ரொம்ப காலத்துக்கு முன்னாடி எனக்கு எதிர்பாராத விதமா ஒரு லோ கிரேட் இமார்டல் ஆர்ட் கிடைச்சிச்சு. அது ரொம்பவே சேதமடைஞ்சிருந்தது. என்னால் அதை முழுசா படிக்க முடியல. அதுல இருக்கக்கூடிய மிச்ச மீதிகளை வச்சுக்கிட்டு நானா ஒரு டெக்னிக்கை உருவாக்கினேன். அதுதான் நீ கத்துக்கிட்ட அந்த 3 டெக்னிக்ஸ். உனக்கு ஏதோ ஒரு லக்கு ஏதாவது இருந்துச்சுன்னா உன்னால அந்த லோ கிரேட் இமார்டல் ஆர்ட்டை பார்க்க முடிஞ்சதுன்னா உன்னை விட ஒரு அதிர்ஷ்டசாலி இந்த உலகத்துல எவனும் கிடையாது. ஏன்னு கேட்டனா இமார்டல் கிளாஸ் எப்போ அழிஞ்சு போச்சோ அப்பயே இந்த இமார்டல் ஆர்ட்ஸும் அவங்களா கூடிய மறைஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்ல லோ கிரேட் இமார்டல் ஆர்ட் அது உண்மையா அப்படின்ட்டு ஹீரோ கேட்க சத்தியமா அது உண்மைதான் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துக்குள்ள அவனும் சொல்ல இவ்வளவு ஒரு முக்கியமான விஷயத்த என்ன மாதிரியான லோவான ஒரு பிராக்டிசர்ஸ் கிட்ட எதுக்காக நீங்க சொல்றீங்க அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கலாமா? கொஞ்சம் கோபத்தோடவே எனக்கு அந்த செகண்ட் பிரதர் தோக்கணும், எனக்கு அது மட்டும் தான் வேணும், அவன் எனக்கு செஞ்சதுக்கு அவன் அனுபவிச்சே தீரணும் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துக்குள்ள இருந்து பயங்கரமான கோபத்துல சுத்தி தன்னோட எனர்ஜியை ரிலீஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அவனை எனக்கு யார் ஜெயிச்சாலும் பரவாயில்ல, அவன் அதுக்கு அனுபவிக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துக்குள்ள சொல்ல மறைமுகமா ஏதோ ஒரு விஷயத்துக்காக கோவப்படுறான். இவனோட கல்டிவேஷன்ல ஏதாவது பாதிப்புகளை ஏற்படுத்தியிருப்பான். கொஞ்சம் மன்னிச்சிருங்க, ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டுட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டு இதுக்கு மேலே நான் உங்களை தொந்தரவு பண்ண மாட்டேன். ஆனால் உங்களுக்கு இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா வச்சுக்கேன், நான் எப்பவுமே ஃப்ரீ தான், நீ எப்போ வேணா என்ன பார்க்க வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு அந்த இதுக்குள்ள வந்து அவன் கிளம்பி போயிடுறான். ஹீரோவோட மண்டையில இந்த லோ கிரேட் இமார்டல் ஆர்ட் தான் ஓடிக்கிட்டே இருக்கு. அந்த லோ கிரேட் இமார்டல் ஆர்ட் அவ்வளோ விலை மதிப்பானது. ஏன்னா எஞ்சி இருக்கக்கூடிய சில துண்டுகளை பயன்படுத்தி உருவாக்கின ஒரு டெக்னிக்கை இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும்போது கண்டிப்பாக இந்த ஹெவன்லி ஃபேட் 7 சன் அப்படிங்கிறது இந்த பட்டத்துக்காக நான் கண்டிப்பாக போராடலாம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ அந்த இடத்துக்குள்ள முடிவு எடுக்கிறான். இதோட சீனை கட் பண்றாங்க. இன்னொரு பக்கம் ஏதோ ஒரு கோபுரத்தை தான் காமிக்கிறாங்க. அந்த இடத்துக்குள்ள எல்லா மக்களும் போய்கிட்டு இருக்கு. அண்ட் அதே சமயத்துல மக்கள் போனா மட்டுமா காமிப்பாங்க, ஹீரோவும் அந்த இடத்துக்குள்ள வந்து இறங்குறான். எனக்கு தேவையான இமார்டல் ஜெட்ஸ் நான் இன்னைக்கு கலெக்ட் பண்ணேன். எனக்கே இந்த இடத்த நினைச்சா ரொம்ப ஷாக்கா இருக்கு. டைரக்ட் டிசேபிள்ஸ் எல்லாருக்கும் இமார்டல் ஜெட்ஸ் அப்படிங்கிறது இலவசமாவே வழங்கப்படுது. ரொம்ப பெரிய ஆளா தான் இருப்பாங்க போலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துக்குள்ள ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்க. ஹீரோ இறங்கணும்னு அந்த இடத்துக்குள்ள கல்டிவேட் பண்ணினவன் எந்திட்டு வந்து ஹீரோவுக்கு மரியாதை செலுத்துறான். 7th பிரதர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவனை செக் பண்ணி பாக்குற ஹீரோ இவங்க கிட்ட இருந்து ஏதோ ஒரு ஃபெமிலியரான எனர்ஜி என்கிட்ட வருது, உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த ஸ்வாட நான் செக் பண்ணி பார்க்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்க கண்டிப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு அந்த இடத்துக்குள்ள அந்த ஸ்வாட ஹீரோ கிட்ட கொடுக்க ஹீரோ தன்னோட எனர்ஜி யூஸ் பண்ணிட்டு அந்த ஸ்வாட செக் பண்ணி பார்த்தா இது இந்த ஸ்வாட்ல மாஸ்டர் சோயினோட எனர்ஜி தெரியுது. அவர் 1000 வருஷத்துக்கு முன்னாடி அந்த சண்டைகள்ல காணாம போயிட்டாருல, இன்ன வரைக்கும் அவர் இருக்கிறதுக்கான அடையாளம் கூட தெரியலையே, அவரோட எனர்ஜி துண்டு எப்படி இந்த வாள்ல தெரியும் அப்படின்னு மாதிரி யோசிச்சுக்கிட்டு இந்த வாளை எங்க இருந்து வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னு மாதிரி கேட்க மாஸ்டர் கேட்டதுக்கான விடை இந்த வாளை நான் ஒரு சந்தைகள்ல தான் வாங்கினேன் மேற்கு பகுதியில இருந்து அப்படின்னு மாதிரி அந்த இடத்துக்குள்ள சொல்ல ஹீரோவும் யோசிச்சு பார்க்கறான். அந்த ஸ்வாட்ல இருக்கக்கூடிய மாஸ்டர் சோயிரோட எனர்ஜியை மட்டும் அந்த இடத்துக்குள்ள ஹீரோ எடுத்து வச்சுக்கிறான். ஏன்னா இதை பயன்படுத்தி கூட அவரை நம்மளால கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக அதுக்காக பதில் அந்த இடத்துக்குள்ள ஒரு டோக்கனை போட்டு என்னோட நண்பரோட சின்ன எனர்ஜி மட்டும் இருக்கு, ஸோ அதை நான் எடுத்துக்கிறேன். அதுக்காக பதில் இதுல 18 விதமான சீல்ஸ் இருக்கு, அதை உன்னால காப்பி பண்ண முடியும். ஃபிளையிங் ஸ்வாடுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். ரொம்பவே நன்றி சீனியர் அப்படின்னு மாதிரி அந்த இடத்துக்குள்ள மரியாதை செலுத்திக்கிட்டு இருக்கேன். நான் இப்போ இந்த இடத்துக்கு செலஸ்டியல் ஜேடை கலெக்ட் பண்ண தான் வந்தேன் அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த இடத்துக்குள்ள தன்னோட டோக்கனை பயன்படுத்திக்கிட்டு அந்த வாசலை ஓப்பன் பண்ணி வரான். நீங்க தாராளமா உள்ள போலாம் 7th சீனியர் அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டு ஹீரோ அதுக்குள்ள உள்ளுக்குள்ளார கிளம்பி வந்து உள்ளுக்குள்ளார வந்து அடுத்த நிமிஷமே எக்கச்சக்கமான வண்ணமயமான ஒரு மேகமூட்டம் உள்ளுக்குள்ளார இணைஞ்சு எல்லாமே ஒன்னா கேதர் ஆகிட்டு அந்த இடத்துக்குள்ள ஒரு பெரிய உருவத்தை ஒன்று எடுக்குது. அதுவும் அந்த உருவம் ஒட்டு மொத்தமா ஸ்மோக்ஸாலே நிறைஞ்சு கிடக்கு. பர்பிள் பிரான்ச் 7th பிரதர், நீ இந்த ஜேட்ஸை கலெக்ட் பண்ணி மொத்தம் 103 வருஷங்கள் ஆச்சு. அதனால உன்னோட சேமிப்போட எண்ணிக்கை 1,23,600 செலஸ்டியல் ஜெட்ஸ் பெண்டிங் இருக்கு. மொத்தத்தையும் உனக்கு வழங்கவா அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துக்குள்ள கேட்க என்னடா அது இவ்வளவு பெரிய வாய்ப்பா கிடைச்சிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு ஹீரோ சரி அப்படிங்கிற மாதிரி சொன்ன அடுத்த நிமிஷமே அந்த இடத்துக்குள்ள அந்த ஸ்மோக் உருவத்தில் இருக்கக்கூடியது ஒட்டுமொத்த செலஸ்டியல் ஜெட்ஸையும் ஒரே நேரத்தில் அந்த இடத்துக்குள்ள ஹீரோ கிட்ட கொடுக்குது. சர்வ சாதாரணமா 1,23,600 செலஸ்டியல் ஜெட்ஸ். இதுக்கு மேல செலஸ்டியல் எனர்ஜிக்கு எனக்கு பஞ்சமே இல்லை, எனக்கு தேவைக்கு அதிகமான அளவுக்கு செலஸ்டியல் ஜெட்ஸ் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்துக்குள்ள அட்டன் செகண்ட்ல கிளம்பி போற மாதிரி காமிக்கிறாங்க. எனக்கு எபிசோட் இதோட முடியுது. நான் ரெனகனி மட்டும் தான் கண்டினியூ பண்றேன். இருங்க, இது கரண்ட் போனதுக்கு அப்புறம் நான் வேணா பர்ஃபெக்ட் சொல்லிட்டு போறேன். ஒரு சிலர் வந்து கமெண்ட் செக்ஷன்ல கொஞ்சம் கோவப்பட்டு இருக்காங்க, வேற ஏதாவது அனிமே போடுறேன் அப்படின்னு சொன்னா. மற்றவங்க எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு பிடிச்ச ஒரு சில அனிமேலாம் இருக்கும். ஸோ அதுக்காக நான் ரிப்ளை பண்ணியிருக்கேன். நான் ஒரு அனிமே போட்டால் அந்த அனிமே தான் மொத்தமாக கம்ப்ளீட் பண்ற மாதிரி இருக்கும். கரண்ட் வரைக்கும் போனதுக்கு அப்புறம் ஓவரா
ஏன்னா காப்பிரைட் வந்ததுக்கப்புறம் தான் ஒரு அனிமேவை நான் ஸ்டாப் பண்ணுவேன். அது வரைக்கும் கவலைப்படாதீங்க, ஒரே அனிமேவை தான் கண்டினியூ பண்ணுவேன். நான் ஃபஸ்ட்டு ஒரு வீடியோவாக கண்டினியூ பண்ண ட்ரை பண்ணுறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு நான் 2 எபிசோடாக போகிறேன். நான் வீடியோலாம் போடாதெல்லாம் இல்லை. ஒரு சிலர் என்ன ரீசன் ப்ரோ, எதுக்காக உங்களுக்கு இவ்வளோ நாள் ஆச்சு வீடியோ போகிறதுக்கு அப்படின்ட்டு கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. ஸோ அதுக்கான ரீசன் நான் சொல்கிறேன். நான் ரெகுலராக வீடியோ போட்டதுக்கு அப்புறம் நான் ரீசனை சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்க. சரி ஓகே காஸ், வளர்ந்து பேசிக்கிட்டு இருக்க விருப்பம் இல்லை. வீடியோவில் ஏதாவது டவுட்னா மட்டும் என்கிட்ட கேளுங்க. அண்ட் அதே சமயத்தில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள், வேறு ஏதாவது என்கிட்ட கேள்வி கேட்கணும்னா கூட தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கீழே ஒரு ரிப்ளை அப்படின்னு மட்டும் போட்டு விட்டுருங்க. நான் எல்லாரோட கமெண்ட்டையும் படிப்பேன். அதனால் எந்த விதத்துலையும் கவலைப்பட தேவையில்லை. நீங்கள் எந்தெந்த எபிசோடுக்கு எவ்வளோ கமெண்ட் வந்திருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா கூட என்னால் கவுண்ட் சொல்ல முடியும். அந்த அளவுக்கு நான் எல்லாத்தையும் பார்ப்பேன். சரி ஓகே காஸ், வளவலன்னு பேசிக்கிட்டு நேரத்தை நடிக்க விருப்பம் இல்லை. நெக்ஸ்ட் ஒரு நல்ல எபிசோட சந்திப்போம். அது வரைக்கும் பை கைஸ்.